हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஏய் பெரியவா பாதுகா வாங்கிண்டியா அப்படின்னா, அண்ணா இல்லைண்ணா பெரியவா பாதுகா வாங்கி. நீ பாதுகா வாங்கிட்டன்னா சம்ரக்ஷணை பண்ணணும் தெரியுமானோ, சாதாரணம் கிடையாது அது. நீங்களாம் லௌகீகத்தில் இருக்கேள், பெரியவா பாதுகாங்கிறது நெருப்புடா அப்படி இப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு, சரி காலம்பரை பெரியவாள்கிட்ட கேட்டு பாதுகா வாங்கிக்கோ அப்படின்ட்டு போயிட்டா. காலம்பரை குமரேச மாமா வந்து, மாமா அண்ணா சொன்னான் இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட பாதுகா அனுகிரகம் பண்ணி வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னு. அப்படியாடா இருடா, சரி கொஞ்சம் இரு உட்காந்துக்கோன்னா. 6-6:15 ஆச்சு. பெரியவா கொட்டைக்கு போயிட்டு வந்து ஒரு இடத்துல அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு உட்காந்துப்பா. அங்கே வந்து ஒரு பறன் இருந்தது. குமரேச மாமா, டே உனக்கு எட்டுமா அது, அந்த அந்த ஒரு கூடையில் நிறைய மரப்பாதுகை போட்டு வச்சிருக்கான். ஒரு 15-20 செட்டு மரப்பாதுகை இருக்குது அது உள்ள. அதை எடுத்தேன். அதை எடுத்து அதுலேருந்து அவராக ஒன்று செலக்ட் பண்ணேன். நல்ல கனமாக பாதுகை. இந்த பாதுகையை எடுத்து கொண்டு போய் பெரியவா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் போய் இவர் பாதுகையை அவர் பாதத்தில் சொருகிட்டார். பெரியவா இப்படி ஒரு பார்வை பார்த்தா, இப்படி ஒரு பார்வை திரும்பி அவ அப்படியே உட்காந்துட்டா. ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு. அப்படியே அவர் வந்து பாதுகையை போட்டுன்னு இருக்கார். பெரியவா போட்டுன்னு இருக்கா. குமரேச மாமா சொன்னேன், இந்த மாதிரி மாமா பிரதோஷ மாமாவோட தம்பி வந்திருக்கார், பாதுகா அனுகிரகம் பண்ணோன்னு. பெரியவா என்ன பண்ணா, தன்னுடைய அந்த சுண்டு வரலால் அப்படி அந்த அந்த பாதுகையில் இருக்கிற அந்த அந்த கட்டை வரல் கிட்ட இருக்கிறத அப்படி சுண்டினா அந்த பாதுகை டக்குன்னு மேலே வந்தது. சுபாஷ் மாமா பிடிச்சிண்டா அப்படியே. இன்னொரு பாதுகையை இங்கேருந்து கழட்டிக்கோ அப்படின்னா. ஸோ மாமா என்ன பண்ணா, லிட்டரலி பெரியவா பாதத்திலேருந்து கழட்டிண்டு ஒரே அழுக. பெரியவாள்கிட்ட இருந்து பெரியவா பாதுகா அனுகிரகம் பண்ணிட்டான்னு ஒரே அழுதா. போயிட்டு வா அப்படின்ட்டு பெரியவா பண்ணிண்டா. நேராக ஐஷன் அண்ணாத்துக்கு ஐஷன் வந்தோம். பொக்கிஷன்டா, 1 கோடி ரூபா கொடுத்தா கூட கிடைக்காதுடா அப்படின்னா 6 மாதம் அங்கேயே இருந்தது. அதுக்கு வெள்ளி கவசம் போட்டுட்டு திருப்பி பெரியவாள்கிட்ட எடுத்துன்னு போகணும். பெரியவா பாதுகை கொடுத்தா அதுக்கு வெள்ளி கவசம் போட்டிருக்கோம், அதையும் பெரியவாளோட பாத ஸ்பரிசம் பட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அதையும் பெரியவா வெள்ளி கவசத்தோடையே பெரியவா பாதுகையை போட்டுண்டு அதை கொடுத்து அனுகிரகம் பண்ண. இதெல்லாமே அண்ணாங்கிற ஒரு பெரிய மகான் இல்லாட்டி கிடைச்சிருக்காது. சொர்ணத்தெல்லாம் கொண்டு போய் பெரியவா பாதத்தில் போட்டணுன்ட்டு சுபாஷ் மாமா தீர்மானம் பண்ணினா. சரஸ்வதி பூஜை அப்போ பெரியவால என்ன பண்ணுவா, அப்படி ஒரு அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு புதுப்பெரியவா உத்தரவு, தரிசனமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் அப்படி காமிப்பா, அவ்வளவுதான் உள்ள ஐஷன் போயிடுவா. ஒரு ஜனங்கள்லாம் ஒரு 500 பேர் ரெடியா நின்றுட்டு இருப்போம் பின்னாடி. அந்த 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 மாட்டு கொட்டாயை கிட்ட நின்றுட்டு இருப்போம் நாங்க. எப்போ ஐஷன் வருவான்னு தெரியாது. ஐஷன் வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் அவ்வளவுதான். எல்லாரும் தட்டு வச்சுட்டு இருப்போம், எல்லாருக்கும் தனித்தனி கிடையாது. இப்படி ஒரு பார்வை அவ்வளவுதான். யாராவது ரொம்ப ஒரு விஐபி வந்தானா கிட்டக்க ஏதோ ஐஷன் போ, அவ்வளவுதான் ஐஷன் போடுவா. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் சுபாஷ் ஒரு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு 1/2 கிராம் 1 கிராம் ஒரு கொத்து சொர்ணம் காயின்கள் அண்ணாட்ட போய் சொன்னோம். அண்ணா டே பெரியவா
இப்போ ரொம்ப தரிசனமே இல்லை, நீ போய் பாரு, எப்படி இருக்குன்னு பாரு, வேதம் நீயும் இவாளோட போ, தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சுபாஷ் மாமா, நான் பிரதோஷ மாமி 3 பேரும் பெரியவாள்கிட்ட வந்தோம். பெரியவாள்கிட்ட வந்து அன்னைக்கு சனிக்கிழமை காய்கறி வைக்கணும், அப்பெல்லாம் பெரியவாள்கிட்ட வைக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், நேர ஸ்ரீகண்ட மாமா தான் பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணக்கூடியவர். அவருடைய நேர உக்ரானத்திலே கொண்டு போய் கொடுத்துருவேன். அவர் சொல்லுவார், டே நீ வந்து என்ன பண்ணு, பயத்தங்காய் வாங்கிட்டு வாடா, பெரியவாளுக்கு கொஞ்சம் உசிலி மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி புடிகரணம் வாங்கிட்டு வா, கொஞ்சம் ஏதாவது மசியல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பெரியவாளுக்கு, அப்படிலாம் ஏதாவது எனக்கு பிரத்யேகமாக சொல்லுவார். வாழை தண்டு அரைச்சு அவளுக்கு ஒரு ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு எதாவது சொல்ல. ஸ்ரீகண்ட மாமா அவர் சுவாமிகள், அவர் சன்னியாசம் வாங்கின்றப்ப அவர் எங்கள் ஊர் தான், அவர் எங்கள் ஊர் கோட்டையூர், அது காரைக்குடி பக்கத்தில், அவர் கானாடு காத்தானவர், அதனால் கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. மாமா நாங்களாம் பெரியவா பாதத்தில் சொர்ணம் போடணும்னு வந்திருக்கோம். பெரியவா ரொம்ப கடுபிடிடா, என்னடா எப்படி கொண்டு வந்திருக்க, சரி இப்படி தான் ஐஷன் போவா பின்பக்கமா, ஆனால் நீ இங்கே நின்றுனா பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாது, இப்போ தரிசனம் பண்ணிட்டு வா, வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னார். நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷம் அப்படி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு மண்ணியை கொட்டின்னு இப்படி வந்துட்டோம். வந்துனோடனே பெரியவாளை அப்படியே தூக்கிண்டு வர, அந்த மூங்கில் பரம்பு சேரில் தூக்கின்னு வந்தா. தூக்கின்னு வந்து இவர் சொன்ன ஸ்ரீகண்ட மாமா, இந்த மாதிரி மாமி வந்திருக்கா, பிரதோஷ மாமியெல்லாம் வந்திருக்கா, தம்பிலாம் வந்திருக்கா, சொர்ணம் பாதத்தில் போடணுங்கன்னா டக்குன்னு அந்த பெரியவாளை அப்படியே வச்சுட்டேன். அந்த ஒரு ஃபியூ மொமெண்ட் எவ்ரி ஒன் ஐஸ் க்ளோஸ்ட், யாருமே இல்லை. நாங்கள் நிற்கிறோம், பெரியவா கிட்டக்க, இப்படி ரொம்ப கிட்டக்க, பெரியவா மண்ணி தான் முதல்ல, மண்ணி நீங்கள் போடுங்கன்னு பெரியவா என்ன பண்ணிட்டா, போட்டுட்டே இருந்தோம். பெரியவா என்ன பண்ணா, அவளுக்கு எல்லாம் வஸ்திரத்தை அப்படி விளக்கிண்டா, பாதத்தில் தெரியணுங்கிறதுக்காக போட்டோம். சுபாஷ் மாமா போட்டா, நான் காயின்னு போட்டேன். ஒன்று ஒன்றா ஏன்னா குட்டி குட்டி 1/4 கிராம் காசாக எடுத்துன்னு போயிருந்தா. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அன்னைக்கு கிட்டக்க அனுகிரகம் ஆச்சு. அது அந்த ஒரு மொமெண்ட் முடிஞ்சோன்னு டக்குன்னு உடனே புதுப்பிரு அஷன் போங்க, ஏன் இங்கே பெரியவாளை வச்சுன்னு இருக்கீங்க, எதுக்கு நிற்கிறல், அந்த ஒரு ஃபியூ மொமெண்ட் எவ்ரி ஒன் வாஸ் சைலன்ஸ்டு. ஸோ இது வந்து அந்த பாதுகா கொடுத்தா, இங்கே சொர்ணம் போட்டது, அப்புறமா பெரியவாளுக்கு வந்து வஸ்திரம்லாம், தீபாவளினா வஸ்திரம்லாம் கொண்டு போய், அது வஸ்திரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் பண்ணி, அதை வந்து காதியில் போய் வாங்கின்னு வந்து ரொம்ப நைஸ் க்ளோத் வாங்கின்னு வந்து, அதை வந்து ஒரு 15 நாள் முன்னாடியே அதை வந்து தண்ணியில் ஊற போட்டு தான் பெரியவாளுக்கு தீபாவளி வஸ்திரம்லாம் பண்ணணும். சுபாஷ் மாமா திடீர்னு நான் வந்து பெரியவாளுக்கு திரட்டி பால் பண்ணி போகிறேன், நம்மலாம் பண்ணின்னு போனால் பெரியவா எடுத்துப்பாளா, என்ன இது அப்படின்னு. நீ என்ன பண்ணு, ஐஸ் ஹவுஸில் அங்கே வந்து நாட்டு மாடு இருக்கு, நாட்டு மாடு பால், ஜெயின் வந்து அவள் ஊசியே போட மாட்டா, எவ்வளோ பால் கறக்கிறதோ அவ்வளோதான். ஸோ விடிகாலம்புற அங்கே 2 மணிக்கு போயிடணுங்க. போயிட்டு பாலை வாங்கிட்டு வந்து எங்கள் அக்கா என்ன பண்ணா, குமுட்டியில் பாலை காய்ச்சி, அது 2-3 மணி நேரம் ப்ராசஸ், விசிறி அதை வந்து திரட்டி பால் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட காலம்புற 7 மணிக்கு போயிட்டேன். நேராக அண்ணாத்துக்கு தான், வாடா தீபாவளி என்னமா வந்திருக்க, சந்தோஷம் வா, என்ன, நான் திரட்டி பால் பண்ணியிருந்தேன். எப்படி வந்த, பஸ்ஸில் வந்தேன். பெரியவாளுக்கு போய் பஸ்ஸில் வந்தால் ஆச்சாரம், அது மடி, இதெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது. சரி உன் பக்திக்கு ஏற்றுப்பாடா. அங்கே 8 மணி 8:30 மணி தீபாவளி, கூட்டம் இருக்குது. பெரியவா இப்படி சாஞ்சின்னு உக்காந்துருக்கா. ஒரு தட்டில் வந்து திரட்டி பாலை வச்சு பெரியவாள்கிட்ட வச்சாச்சு. அவள் பெரியவா எதையோ படிச்சுட்டு இருக்கா. இங்கே ஒருத்தர் வந்து திட்டுறார், உங்களுக்கெல்லாம் ஏன் இப்போ பெரியவா தரிசனம் பண்ணியாச்சுன்னா போக வேண்டியதானே, மணிக்கணக்காக இங்கேயே நிற்கிறேன், எல்லாம் போங்கன்னு திட்டுறார் அவர். மாமா இங்கே திரட்டிப்பால் வச்சுருக்கேன் மாமா, அது பின்னாடி கொடுத்துட்ற, அதை பின்னாடி சேர்த்து பாடாவா, நீ எடுத்துன்னு போடா, நாங்கள் பின்னாடி அப்புறமா சேர்த்துக்கிறோம், நீங்களாம். நாங்கள் விட்டுட்டு வரத்துக்கு மனசு இல்லை, அது அவள் ஏற்றுக்கிறாளா இது. இவர் சொன்னவர் போயிட்டார் பண்ணார். நாங்கள் அப்படியே சும்மா பின்னாடி போகிற மாதிரி போயிட்டு திரும்பி அங்கேயே வந்து நின்றுட்டோம். பெரியவாளையே பார்த்துட்டு இருக்கோம். அவளும் பார்க்கறதால எதையோ பரட்டின்ண்டே இருக்கா. இவர் திட்டிட்டு போனவர் திரும்பி வந்துட்டார். திரும்பி நம்மளை கோச்சுக்க போறாள், இது என்ன இது, இப்படி பண்ணிட்டு இருக்கோம். பெரியவா இப்படி அப்படி முகத்தை அப்படி தூக்கி உடனே மாமா என்ன சொன்னா, மாமா பெரியவா உங்களை கூப்பிடுறா மாமா அப்படின்னா. அவங்க இருந்து அந்த தட்டை எடு அப்படின்னா, அந்த தட்டை பெரியவா அப்படியே இழுத்துண்டு அவளே துறக்கிறா. அது சம்பளத்துல போட்டுன்னு போனது. அவ ரொம்ப க்ஷீணமாயிட்டா. அவளுக்கு அவ திறந்து இப்படி உருட்டி அப்படி போட்டுட்டா.
ரொம்ப சந்தோஷம். அதை அப்படியே கொடுத்துரு, அவன்கிட்ட கொடுத்துரு. உடனே அங்கே இருக்கிறவாள் அவ்வளவுதான் துளியோண்டு அவ்வளோதான் அதுவே போருமே. அதை ஏத்துக்கணுமே. அதை ஏத்துண்டாலே அவ பெரியவா. அது இந்த திரட்டிப்பால அதான் ஸ்ரத்தையா பண்ணிட்டு போனா அதை ஏத்துப்பாங்கிறதுக்கு இது 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 நிதர்சனம். இதுல ஒரு கூட்டலோ அதை ஜாஸ்தி சொல்லியோ கம்மி பண்ணியோ எதுவுமே கிடையாது. பெரியவா அதை அந்த தட்டை எடுத்து திறந்து அந்த திரட்டிப்பாலை உருட்டி தான் வாயில அப்படி போட்டுண்டு அனுகிரகம் பண்ணினான். அதை சொல்லிட்டோம். அங்க இருக்கிறவாலாம் கேட்டா இது நேர எங்க அண்ணாக்கு தான், இது முடிச்சாச்சுன்னா இந்த நேரம் அண்ணாக்கு எடுத்துட்டது அவர் பிரசாதத்தை தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு மூடி நேரம் எடுத்துன்னு அண்ணா எடுத்துட்டானா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் சின்ன 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 அனுபவங்கள் எவ்வளவு சொல்றது. அங்க ஆராதனைகள்ல நடந்த விஷயங்கள், அங்க ஓரிக்க கோவில் போது நடந்த விஷயங்கள், அத்திருத்தம் 93 94 நடந்த விஷயங்கள், பாலபிஷேகம், சிவராத்திரி பூஜை, பிரதோஷ பூஜை. பிரதோஷ பூஜையில் அவர் உட்காந்துட்டாருன்னா ருத்ராட்செல்லாம் போட்டுட்டு அப்படியே ஆனந்தமா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி அது என்ன சொல்றது, தேவலோகம் தான் அது. பிரதோஷ மாமா அப்படியே எல்லா ருத்ராட்சத்தையும் போட்டுப்பார். தலையில லிங்கம் மாதிரியே ஒரு 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 ருத்ராட்சத்துல வச்சுப்பார். அப்படியே பூஜை பண்ணுவார். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கத்துன்றது தான் அது. அதனால அப்பேற்பட்ட பிரதோஷ மாமாங்கிற பிரதோஷ பெரியவா நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா இது லோகத்துக்கு எல்லாம் தெரியறதுக்காக நான் மாமான்னு சொன்னேன். நாங்கள்லாம் பிரதோஷ பெரியவா. அவள் பிரதோஷ பெரியவா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவளை ஒரு அடைமொழியோட சொல்லுவோம். அதே மாதிரி அவளும் ரொம்ப பிரியமாக இருப்பாள். ஏன்னா ஒரு தடவை மெட்ராஸில் மழை, அவள் வில்வம் கேட்பா. நான் காஞ்சிபுரம் காய்கறி வைக்கணும். மழையில் நான் வில்வம் பறிச்சுண்டு அதை ஆஞ்சு பஸ்ஸை பிடிச்சி நான் அண்ணாத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு வருவேன். இங்கேருந்து 2 மணி நேரம் தேசாலும் அன்றைக்கி ஹாஃப் டே போயிடும். அப்போது பெரிய அண்ணா கேட்டா, ஏய் வில்வம் கொண்டு வந்திருக்கியா, ரொம்ப சந்தோஷம். இங்கே பூவே வரலை, நாளை காத்தால அர்ச்சனைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வில்வம் என்ன தெரியுமா அப்படின்னா, தெரியலண்ணா, இங்கே பூஜைக்கு மகாலட்சுமிடாது மகாலட்சுமி. அப்போது பெரியவா சொன்னா, இவர் பண்ணுற அர்ச்சனை எல்லாம் என் சரசில் தான் விழருது அப்படின்னு பெரியவா வாக்கு சொன்னான். அதனால நீ கொடுக்குற வில்வம் எல்லாம் இங்கே அர்ச்சனை பண்ண அது பெரியவாளுக்கு போய் சேருதுன்ட்டு அதை மனசில் வச்சுட்டு கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனால் அவள் கேட்பா, இந்த மழையில் போய் நீ எப்படி பறிச்சுன்னு வந்த, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமே, ரொம்ப கேர் எடுத்துப்பா. ஏன்னா அவளுக்கு அவ கிட்ட அண்டி வந்துட்டோம், நம்மளுடைய க்ஷேம லாபம் அவள் பார்த்துக்கிறா அப்படிங்கிறத அவள் தான் கேட்டுப்பா. எவ்வளோ கச்சேரி வருது, எவ்வளோ நீ சம்பாதிக்கிற, உனக்கு அது போருமா, நான் வேண்டிக்கிறேன்டா, நீ வாசிரா அப்படின்னு. அடிக்கடி போனாலும் நான் கெஞ்சிராவை எடுத்துன்னு போவேன். எப்போ போனாலும் ஐ வில் டேக் மை கெஞ்சிரா. அங்கே போய் பெரியவாள்கிட்ட ஒரு ஓரமாக உட்காந்து வாசிக்கிறது. அப்போது அந்த இந்திராபவன் நாராயணையர் அவர் ஆங்கிற பெரியவாள் அவ குடும்பம் தான் பார்த்துட்டா. அப்போ பெரியவா சொன்னா, உடும்பு புடியானா பிடிச்சுட்ட அவரை அப்படின்னுப்பா. அப்போ எனக்கு மனசுல பட்டது, நம்ம வாசிக்கிற வாத்தியம் உடும்பு வாத்தியம், இதை நம்ம இங்கே உட்காந்து வாசிக்கிறோம்னா பெரியவாளை நம்ம அது அவர் அங்கே பிடிச்சுட்டாருன்னா இங்கே நம்ம பிரதோஷ மாமாவை பிடிச்சிக்கணும், உடும்பு புடியா பிடிச்சிக்கணும். இது இதுக்கு வேற நம்ம கரையேறதுக்கு வேற வழியே கிடையாது. மாமா பெரியவா இது 2 தான் காப்பாத்தின்னு இருக்கு. இப்ப பிரதோஷ மாமாக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாளா? இது அவரோட ஏதான ஆராதனை? அது கண்டிப்பா பிரதோஷ மாமாவோட ஜெயந்தி ஐப்பசி ரேவதி. ஐப்பசி மாசத்துல மகாருத்ரமா நடந்துட்டு இருக்கு. வருஷம் நடக்கிறது. மாசம் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஆயுஷ ஹோமம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நடந்துட்டு இருக்கு. மாசம் அவர் ரேவதி நட்சத்திரம் மாசம் நடக்கிறது. இப்ப வர மே 4 ஜெயந்தி. ஆச்சாரியா ஜெயந்தியிலேருந்து பெரியவா ஜெயந்தி 11 நாள். ஸோ ஏப்ரல் 22 23 தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடணும். அதுக்கு 2-3 நாள்லேருந்து கணபதி ஹோமத்திலேருந்து ஆரம்பிச்சு மே 4ஆம் தேதி வரைக்கும் வைசாக அனுஷம். பெரியவா அந்த கன்னடா தெலுங்கு சம்பிரதாயத்தை இது பண்றதுனால ஒரு ஜெயந்தி முன்னாடியே அங்க நடந்துரும். அதனால வைசாக அனுஷம் மே மாசம் 4ஆம் தேதி ஒரு பெரிய சிவக்ஷேத்திரத்துல பிரம்மோற்சவம் எப்படி நடக்கும் அந்த மாதிரி தான் அங்க நடக்கிறது. இன்னைக்கும் அப்படிதான் நடக்கும். ஓரிக்கையில தாயார் சன்னதி இருக்கு. அந்த தாயார் சன்னதியில பிரதோஷ மாமா அந்த ட்ரஸ்ட், இந்த கோவில் கட்டுறதுக்கு ட்ரஸ்ட் பேர் வைக்கணும்னு யோசனை பண்ணும்போது என்ன பேர் வைக்கலான்னா, பெரியவாளோட தாயார் மகாலட்சுமி,
மகாலட்சுமி மாத்ருபூதேஸ்வரர் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு அந்த ட்ரஸ்ட் பேர் வச்சா. அதனால அந்த மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சன்னதியை வச்சுக்கணும் அப்படின்ட்டு அங்கே ஓரிக்கல இந்த பெரியவா சன்னதி பக்கத்திலே ஒரு சன்னதி இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த எல்லாம் அங்கே பெரியவாளோட ஜெயந்தி, மகாருத்ரம், அத்திருத்ரம் எல்லாம் நடக்கும். அங்கே ஒரு பெரியவாளை 11 நாள் பிரம்மோற்சவம், ஒரு ஒரு பரமேஸ்வரன் எப்படி ஒரு வாகனத்தில் அதிகாரத்திலேருந்து ஆரம்பித்து பூதன் பூதகி வாகனம் எல்லாம் கடைசி பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு பிரம்மாண்ட தேர். அது காமாட்சி மண்ட 4 திரும்பியும் பிரதட்சணம் வரும். அது இந்த 93 அதிருத்ரம் தான். அதிருத்ரம் முடிஞ்சிட்டு அன்னைக்கு பெரியவா ஊர்வலம் இந்த சித்திரகுப்தர் கோவில்லேருந்து கிளம்பி நேர மடத்துக்கிட்ட வரும். ராத்திரி ரொம்ப லேட் ஆகிடுது. பெரியவா படுத்துட்டா. அன்னைக்கு நிறைய பெரிய தரிசனம் பண்ணத்துக்கு வந்திருக்கா. நாங்கள் போகும்போது 11 மணி 12 மணி 11:30 மணி ஆயிடுத்து. அந்த அவ்வளோ லேட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ அந்த மாலையை கொண்டு பெரியவாள்கிட்ட வைப்போம். அதை எப்படி போட்டுக்க முடியும் பெரியவா? ஆனால் பெரியவா இவ பிரதோஷ மாமாவுக்கு அந்த மாலையை பெரியவா போட்டுக்கணும்ட்டு பிரியப்படுவா. சரி, அவளுக்கு யோசனை அவருடைய தேகம் தாங்குமா என்னங்கிறதுலாம் கிடையாது. ஆனா அந்த மாலையை போடுறதுக்கு பண்ணுவா, பிரயத்தனம் பண்ணுவா. அப்புறமா அதை கொண்டு போய் மேனா கிட்ட பெரியவா வைப்பா. அப்படியே பெரியவா அனுகிரகம் பண்ணுவா, போயிடுவா. அவளுக்கு ரொம்ப முடியாது. ஆனால் 11:30 மணிக்கு மேலேயும் பெரியவா மேனாவை திறந்து பெரியவா தரிசனம் கொடுத்தா. இது அதான் அப்பப்போ தரிசனம். அது சுபாஷ் மாமா நித்திய தரிசனம் பண்ணிக்கோட்டா. நித்திய தரிசனம்னா இன்னைக்கு ராத்திரி போவா, இன்னைக்கு ராத்திரி தரிசனம் பண்ணிப்பா, நாளை காலம்பரையும் அங்கேயே படுத்துன்னு தரிசனம் பண்ணிப்பா, அப்புறமா காலம்பரை பஸ் பிடிச்சி வருவா, திரும்பி மறுநாளுக்கு ராத்திரி போவா. இந்த மாதிரி கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தா, நித்திய தரிசனம் பண்ணிட்டு இருந்தா. அண்ணா சொல்லுவா, எவ்வளவு தரிசனம் பண்ணிக்கிறியோ அவ்வளோ தூரம் உனக்கு க்ஷேமம், நீ அடிக்கடி தரிசனம் பண்ணிக்கணும். அண்ணா கேட்ப எப்படிடா இருக்கான் சுபாஷ் அப்படின்னு. சௌரியமாக இருக்காண்ணா, பெரியவா தரிசனம் பண்ணிக்கலங்கிறது தான் ஒரு மனசில் தாபமாக இருக்குன்னு. எனக்கு அந்த ஏர்மெயில் லெட்டர் வாங்கிட்டு வா, நான் எழுதி தரேன் அப்படின்ட்டு அண்ணா கைப்பட ஒரு லெட்டர் எழுதுவா. நீ பெரியவா தியானமாகவே இருக்கணும், பெரியவால சரஸ்லேருந்து பாதம் பரியந்தம் கண்ணை மூடினா தெரியணும், இதை எழுதி வச்சுன்னு அது மாதிரி அவளுக்கு அறிவுரை சொல்லி எழுதுவா. இன்னும் அந்த லெட்டரை ஒரு 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 பெரிய பட்டைய மாதிரி கொடுத்துருக்கா. அதை நீ பெரிய வசந்த ஸ்தானத்துக்கு வருவ அப்படின்லாம் எழுதி வச்சிருக்க. அதனால மாமா கூட, சுபாஷ் மாமா கூட போய் தான் எனக்கு அந்த பெரியவா தரிசன அனுபவங்கள்லாம் கிடச்சிது. நான் கிட்டக்க பெரியவாளோட இருந்து மாமாவுக்கு உறுதுணையாக இருந்து பண்ணின காரியங்கள், பல சந்தர்ப்பங்களில் எனக்கு பர்சனலாக நடந்த அனுபவங்கள், இது எல்லாமே பெரியவாளோட அனுகிரகம், பிரதோஷ மாமாவோட ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு பெரியவா சொல்லியிருக்காளே, அது ஆனால் நீங்கள் போறதெல்லாம் தெரியும் இல்லையா? எல்லாம் ஒரு தடவையும் பெரியவாள்கிட்ட சொல்லாம போக மாட்டோமே. கடல் தாண்டி போறோம்னு தெரியும். கச்சேரிக்கு போகும்போது பெரியவாள்கிட்ட போவோம், பழங்கள் எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு பெரியவா ஒரு பெரிய கச்சேரி போறேன், அதை ஊரை சொல்றதுக்கு பயம். அமெரிக்கான்னு சொன்னவங்க ஜெர்மனின்னு சொன்னா அது கோச்சுன்னு பயம் இருக்கு. அதனால பெரியவா பெரிய கச்சேரிக்கு போகணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா பாப்பா அனுகிரகம் பண்ணுவா, பிரசாதம் கொடுப்பா. ஒரு கலாச்சார தூதுவராக தான் போகிறோம் அப்படிங்கிறதுல பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. ரைட் ஃப்ரம் எம்எஸ்எம்ஆலேருந்து அவள் யூனில் பாடுறதுக்கும் அனுகிரகம் பண்ணினா, நிறைய பேருக்கு அனுகிரகம். அது மாதிரி பெரியவாள்கிட்ட சொல்லாமல் நோ நெவர். பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அண்ணாட்ட சொல்லிட்டு அண்ணா அக்ஷதை போட்டு, இன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நான் போனேன்னா அங்கே போய் அதிஷ்டானம் போயிட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணணும், சௌரியமா போயிட்டு வரணும் அப்படின்ட்டு அவளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் தான். அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரியாம இருக்குமா? அவ இனி எங்க போறேங்கிறதுல அவ எக்ஸ்பிளிசிட்டா கேட்க மாட்டா. த மொமெண்ட் வீட்டில் ஒரு பெரிய கச்சேரிக்கு போறோன்னு சொன்ன உடனே பாத்துருவா பெரியவா. அவளுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். பிரதோஷ மாமா மேல ஒரு ஈடுபாடு வருது, ஒரு பெரியவா மேல யூ ஆர் பிரிங்கிங் தட் இது. எஸ் அது அவருடைய அவரை பார்த்து அவர்கிட்ட இருந்ததுனால தான் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுது. இல்லாட்டி திரிஷதினா என்ன தெரியும், ருத்ரம்னா என்னன்னு தெரியும், வில்வம்னா என்னன்னு தெரியும், ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஜீரோ. அவர்கிட்ட ஆராதனைனா என்ன, ஆராதனைங்கிறது இப்போ எங்க அப்பா ஸ்ரார்த்தம் பண்ணணும்னா கூட
அவ்வளோ ஸ்ரத்த எடுத்துட்டு நம்மளால என்ன முடிஞ்சதோ அது அவ்வளோ ஸ்ரத்த வரணும் அப்படின்னா அதெல்லாம் பார்த்து கத்துண்டு தான் எல்லாமே ஒன்று ஒன்றா. பெரியவா ஜெயந்தி பண்ணணும்னா பெரியவாளை கொண்டாடணும். அதில் தான் அதை கோலாகல குதூகல மகா பெரியவா ஜெயந்தி உற்சவம்பா. எல்லாரும் கும்மி அடிக்கிறதும் மோஸ்ட்லி நான் ரொம்ப செக்லூர்டாக தான் இருப்பேன். உள்ள என்னால் முடிஞ்ச எனக்கு இன்னும் சில வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருப்பேன். பட் பிராமணா எல்லாருமே பரமேஸ்வர ஸ்வரூபம்னு அண்ணா சொல்லுவா. வர பிராமணால கவனிச்சு அவளுக்கு முகம் சுளிக்காம வெந்நீர் கேட்குறாளா, பால் கேட்குறாளா, இன்னும் கொஞ்சம் அவளுக்கு ஆகாரம் என்ன போகணும் இப்படின்னு ஒரு பிராமணாலா கவனிச்சு ஏன்னா எல்லாருமே பரமேஸ்வர ஸ்வரூபமாக வர அந்த பொறுப்பை நான் எடுத்துட்டு என்னால் முடிஞ்சது. உடம்பு முடியாது தான், ரொம்ப கஷ்டம்தான், மண் தரையில் தான் படுத்துப்போம் அப்போல்லாம். யூ ஓன்ட் பிலீவ் என்ன அப்படியே ஏசியை போட்டுட்டு சொகுசா கட்டில் அந்த மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு அங்கவஸ்திரத்தை விரிச்சுப்போம், கையை தலைக்கி வச்சுப்போம், அப்படியே மண்ணு மேலே படுத்துப்போம். ராத்திரி 15 நாள் அப்படிதான் இருக்கும். ஓரிக்கை பக்கத்திலேயே அங்கே அதிர் எல்லாம் நடக்கும். 10-15 நாள் வெயில் காலம்தான் நடக்கும். கான் த்ரூ இது எல்லாமே சாத்தியம். அப்படின்னா அந்த பக்தி அவரை பார்த்து வளர்ந்த இது. அவளே அப்படி பண்ணிருக்கா. நம்ம என்ன நம்மளாம் ஏமாத்துறோம். நம்மளாம் ஒரு தூசு, ரொம்ப வெரி வெரி மைக்ரோ. அவர் பாவம் பிரதோஷ் மாமா அத்தனை ஃபேமிலி கஷ்டத்துலயும் அவர் பெரியவாளை ஒரு நிமிஷம் மறக்கலையே. இன்னொருத்தர் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கா இதுன்னா அதுலயே தான் வரிஸ் இருக்கும். ஆனா இவர் அந்த மைண்டை டைவர்ட் பண்ணி தன்னோட சந்ததி நன்னா இருக்கணும், பெரியவா இதுக்கு மேல பெரியவா நன்னா வச்சிருக்கணும், குழந்தைகளுக்கு தானே அவர் பண்ணிருக்காரு. தன்னோட ஜெனரேஷன் நன்னா வரணும் இல்லையா, அந்த அனுகிரகம் இருக்கும். ஆமா, அவர் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அவர் ஏன் தான் ஒண்டி அனுபவிச்சா பத்தாது, இந்த லோகம் ஃபுல்லா பெரியவாளை அனுபவிக்கணும்னு ஒரு மனசுல ஒரு யோசனை வச்சுட்டவர். அதனாலதான் வரவா போறவாளெல்லாம் உட்காத்தி வச்சு பெரியவாளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். வரையா பெரியவாளை பிடிச்சிக்கோ, பெரியவா பரமேஸ்வரன். சரி, எல்லாருமே என்ன பண்ணினா அவளுடைய பார்வை இவர் ஒரு பீட்டாதிபதி, இவர் ஒரு சன்னியாசி, இவர் ஒரு சங்கராச்சாரியார், இவர் ஒரு துறவி, இப்படிலாம் ஒரு யோசனை தான். இவா பரமேஸ்வரன், பிரத்யக்ஷ பரமேஸ்வரன். இவா அப்படியே ஒரு மனுஷ ரூபத்துல வந்திருக்கா அப்படிங்கிறத புரிய வச்சவா பிரதோஷமா. ஏன்னா அவர்கிட்ட பெரியவாள தரிசனம் மாத்திரத்துல மகாபிரபோ, பரமேஸ்வரா, வைத்தீஸ்வரா, காளஹஸ்தீஸ்வரா இப்படின்னு கத்துவா. அபார கருணாமூர்த்தியா இருக்கிற பெரியவா, காருண்யமூர்த்தியா இருக்கிற பெரியவா, அருணாச்சலேஸ்வரரா இருக்கிற பெரியவா, ஏகாம்பரேஸ்வரரா இருக்கிற பெரியவா, காளஹஸ்தீஸ்வரரா இருக்கிற பெரியவா, ஜம்புகேஸ்வரரா இருக்கிற பெரியவா, சர்வஜன் சர்வவியாபி எல்லாம் அப்படியே பாப்பா பெரியவா. இது நான் கண்ணால பார்த்துருக்கோம். அதெல்லாம் பரம்பொருள் பாப்பா. அவ பரமேஸ்வரன் புரிஞ்சுண்ட பாப்பா. அதனாலதான் அவளுக்கு அந்த ஸ்புரிப்பு ஏற்பட்டது. அந்த ஸ்புரிப்பு தான் தபஸு ஏற்பட்ட பெருங்கோவில் வந்தது. இல்லாட்டி ஏதோ ஒரு நம்ம நினைச்ச, இப்ப நீங்க 5000 கோடி வச்சிருந்தா கூட அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. அவ தபஸ்ல கொண்டு போய் சிவராத்திரியும் பிரதோஷமும் கோட்டி அர்ச்சனையும் அவ்வளோ ஜெயந்தி உற்சவங்களும் அவ்வளோ சிரத்தையா நடந்ததுக்கு அவளுடைய தபஸு எங்களுக்கு அதை ஊட்டி விட்டா கொஞ்சம் கொஞ்சமா. அதுல பல கஷ்டங்கள் இருந்தது. அது அவ்வளவு சீக்கிரம் கிரகிச்சிக்க முடியாது. இந்த நெருப்பு கிட்ட போனேன்னா சுடத்தான் பண்ணும். அது ரொம்ப கிட்டக்க போனாலும் சுடும், நீங்க ரொம்ப தள்ளி வந்தாலும் அது இது விட்டுடும். அதுக்காக அவள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையான அவள்கிட்ட இருந்துக்கணும். நான் பல அங்கிருந்து கத்துண்டு வந்ததுதான் அது. இப்போ ஒரு ஆயிடுத்து, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிடுத்து. பெரியவா 94. பெரியவா இப்பதான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா. அது என்ன இது இன்னும் ரொம்ப பிரகாசமா ஆக போறது. ரொம்ப பிரகாசமா பிரத்யட்சமா இருக்கா. எல்லா இடத்துலயும் அவ கேட்டு இருக்கா. அவ அதான் எப்படி நம்ம ராமஜபம் பண்ணா ஆஞ்சநேய சுவாமி வந்துடுறாரோ, இல்லாட்டி ராமர் வந்துடுறாரோ, பெரியவா ஆனா தென்னாருடைய பெரியவா போட்டுன்னு அவ தான் எடுத்து கொடுத்தா. அதுல சர்வஜன் சர்வ வியாபி, எல்லாம் தெரிஞ்சவர், எல்லா லோகம் பூரா நிறைஞ்சிருக்கா. சர்வ வியாபி, அவளுக்கு எல்லாம் தெரியும். பிரதோஷம் அவ இங்க ஒரு பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டது. அவளுக்கு பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டது. எல்லாம் மழை பெய்யும், இது வேணும். அதனால தானே அவ நினைச்ச ஜெயந்திக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சானா அடுத்த க்ஷணம் நிக்கிறதுன்னா அது பெரியவாளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அது பால் வேணும்னா பால் வருது, பணம் வேணும்னா திரவியம் வருது, இது நடக்கணும்னா அது நடக்கிறது. அது எப்படி நடக்கும்? அது ஒரு தபஸ்வி. அதனால
என்னையும் மதிச்சு நீங்க வந்து கூப்பிட்டு நீங்க வந்து பெரியவாளை பத்தி நான் பண்ண பாக்கியம். ஆக்சுவலா நாங்க சங்கரா டிவி வழியா உங்களுக்கு ரொம்ப கோடானு கோடி நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். எங்களையும் மதிச்சு நீங்க வந்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இது இன்னைக்கு வந்து நீங்க ஐ திங்க் திஸ் இஸ் தி பெஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன். நீங்க தேங்க்யூ ஸோ மச். நான் வியூவர்ஸ் நிஜமாவே ரசிப்பா சார். நீங்க இன்னும் கூட பண்ணணும்னு நினைப்பா. உங்களோட இது நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஐ ஹேவ் கொஞ்ச நாள் கழிச்சு pages and pages of அனுபவங்கள். சோ திரும்ப நீங்க உங்களுக்கு ஒரு 1 year டைம் தரேன். திரும்ப நீங்க வேற ஸ்டோரிஸோட நீங்க வந்து கண்டிப்பா என்ன சொல்றது, எல்லாம் so much to share with you all. ரொம்ப ரொம்ப நன்றி. கஞ்சிரா கலைஞர் திரு கணேஷ்குமார் அவர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.